கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் தூய்மையோடும் அவரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் மூல காரணருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையில் மகிழ்ச்சியோடுமே ஆராதிக்க ஆண்டவர்களில் தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 261வது பாடல், எல்லாருக்கும் மா உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வம் மனித நீர் வாழ்க இயேசுவே என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். விண்ணோர்களும்
வாழவே என்றைக்கும் வாழவே பரமவாசல் திறந்தோ நீர் முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 16. Responsive reading is taken from Psalm 16. சங்கீதம் 16. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தப்பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ரா காலங்களிலும் என் உள்ளும் திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. Confess our faith through Apostle Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கைச்சதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சில காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
லார்ட்ஸ் பிரேயர், ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்த தங்கள் சம்பாத்தியம் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சன்னதிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்பதை வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம். துதியும் கனமும் மகிமையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னமான கரம் எங்களோடு இருந்தமைக்காக, வழி நடத்தினமைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய அன்பு கரத்திலே தருகிறோம் கர்த்தாவே. இந்த கொரோனா கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு உலகமானது அதிகமான பிரச்சனைகளிலே ஈடுபட்டிருப்பதை நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே, எவ்வளவோ மக்கள் தங்களுடைய உற்றார் உறவினர்களை ஜன பந்துகளை இழந்து ஆண்டவரே தவிப்பதை நீர் அறிவீரே அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய அன்பு கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே, பொறுப்படுத்துகளும் அந்த குடும்பங்களை ஆண்டவர் ஆதரவு தாரும். அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றை ஆண்டவர் நீர் மாற்றி ஆண்டவரே அந்த குடும்பத்திற்கு நல்ல சமாதானத்தை சந்தோஷத்தை வரக்கூடிய நாட்களிலே தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. இந்த நாட்களிலும் இந்த கொள்ளை நோயானது குறைந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீண்ட நாட்களாக இருந்த இந்த நோயை ஆண்டவர் நீர் குறைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வரக்கூடிய நாட்களிலே இந்த நோய் இல்லை என்று சொல்லும் வண்ணமாக முழுவதுமாக இந்த நோயானது குறைந்து ஆண்டவரே அப்ப வழக்கமான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வாழ்க்கையிலே வர ஆண்டவர் உதவி செய்ய உம்மை கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் இந்திய நாட்டிற்காக, இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்களை தலைவர்களாக அதிகாரிகளாக எங்களுக்கு நீர் தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய கடமையை உணர்ந்து உமக்கு பயந்து ஆண்டவரே தங்களுடைய வேலைகளை சரியான முறையில செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் மாற ஆண்டவர் நீர் உதவி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னமான கரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். அதுபோல அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும்.
ஒவ்வொரு ஆண்டவரை உண்மை உணர்ந்த பிள்ளைகளாக உம்முடைய அன்பை ருசிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற ஆண்டவரே நீர் உதவி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வேளையிலும் இந்திய நாட்டில் உள்ள எல்லை பகுதிகளை உம்முடைய அன்பு கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே எல்லை பகுதிகளிலே அதிகமான பிரச்சனைகள் இந்த நாட்களிலே இருந்து வருவதை நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே அண்டை நாடுகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உம்முடைய அன்பு கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த மாதிரியான பிரச்சனைகளிலே சுமூகமான ஒரு உறவை ஆண்டவர் நீர் தாரும். நல்ல சமாதானத்தை எல்லைகளிலே நீர் தந்து ஆண்டவரே இந்திய நாட்டை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொரு மிஷனரிகளையும் மிஷனரி ஸ்தாபனங்களையும் உடைய அன்பு கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் உமக்காக தங்களுடைய பணிகளை செய்யும் போது ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒத்தாசை ஆண்டவனை தாரும், நல்ல பாதுகாப்பை ஆண்டவனை தாரும். எந்தெந்த காரியங்களிலே அவர்களுக்கு உதவி தேவையோ அந்தந்த காரியங்களை ஆண்டவனை உதவி செய்து ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள உண்மை கெஞ்சுகிறோம். அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள உண்மை கெஞ்சு நிற்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வேளையிலும் எங்களுடைய சபையை உடைய அன்பு கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். சபை போவதற்காக குடும்பத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சபை போவதற்கு தேவையான காரியங்களிலே ஆண்டவர் நீர் உதவி செய்யும். எந்தெந்த காரியங்களிலே உங்களுடைய ஒத்தாசை உதவி தேவையோ அந்தந்த உதவிகளை அவருக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்க உண்மை கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அதுபோல நல்ல தாளந்துகளை ஆண்டவர் நீர் தந்து வரக்கூடிய நாட்களிலே எங்களுடைய சபையை சரியான வழியிலே நடத்தக்கூடிய ஒரு போதகராக அவர் இருக்கும்படியான கிருபைகளை நீர் தரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அண்மையிலே நடந்து முடிந்த கல்யாணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். டாஃபினி குடும்பத்தை ஆசீர்வதியும். டாஃபினி குடும்பத்திலே உங்களுடைய பிரசன்னம் எப்போதும் தங்கியிருக்கும்படியான கிருபை தாரும். அதுபோல பாஸ்டர்மா செய்யக்கூடிய வேலையை ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாக உண்மை கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையில எங்களுடைய சபைகளுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்த்தி உங்களுடைய அன்பு கரத்திலே தருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உங்களுடைய குடும்பமாக ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் நீர் மாற்றி ஆண்டவரே சமாதானத்தை சந்தோஷத்தை குடும்பங்களிலே நீர் தந்து எப்போதும் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய குடும்பங்களாக அவர்கள் மாற நிற்கிறதாரும். பாவ வழிகளை விட்டு ஆண்டவரே பரிசுத்தத்திலே மேலும் மேலும் ஆண்டவரே வரும்படியான கிருபைகளை பிள்ளைகளுக்கு நீர் தரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. குடும்ப தலைவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை நீர் ஆசீர்வதித்துக் கொள்ளும். ஆண்டவரே கையின் பிரயாசங்களை ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே சரியான முறையில் அவர்கள் அதை செலவிட அதன் மூலமாக ஆண்டவரே குடும்ப முன்னேற்ற பாதையிலே வரும்படியான கிருபைகளை நீர் தரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களும் ஜெபிப்பதிலும் உம்முடைய வசனங்களை வாசிப்பதிலும் ஆண்டவரே முழு கவனம் செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் மாற நீர் கிருபைதாரும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய ஆசீர்வாத குறைவுகள் ஒவ்வொன்றையும் நீர் மாற்றும் ஆண்டவரே. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தாரும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருமணத்தை சீக்கிரமாக அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை உதவி செய்யும் ஆண்டவரே. அதுபோல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை ஆண்டவரை தந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக உண்மை கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்குள்ளே மேன்மேலும் வளரவும் உம்முடைய அன்பை ருசிக்கவும் ஆண்டவரை கிருபை தரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே எங்களுடைய சர்ச்சு கட்டுமான பணிக்காக உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா. நீண்ட நாட்களாக நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே தடைகள் அதிகமாக இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. இந்த தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தக்கூடிய தேவனாக நீர் எங்களோடு இருக்கிறீர் தகப்பனே. இந்த காரியத்திலே ஆண்டவர் உதவி செய்யும். சீக்கிரமாக இந்த ஸ்கூல்லா திருச்சபையை நாங்கள் கட்டி எழுப்ப ஆண்டவர் உதவி செய்யும். எல்லா தாசிகளையும் ஆண்டவனை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவரை நாங்கள் வர ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே உம்முடைய கிருபையிலே நாங்கள் மேன்மேலும் வளர ஆண்டவர் கிருபை தரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையிலும் உம்முடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வருவதற்காக உமக்கு மேலும் ஒரு முறை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையிலே வரக்கூடிய நாட்களிலும் ஆண்டவரை எங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், உம்முடைய பிரசன்னத்திலே காத்துக்கொள்ளும். இவற்றையெல்லாம் எங்கள் அருமை இரட்சகரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு நாமத்தின் மூலம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். ஆராதனைக்கு பிறகு வழக்கம் போல 10 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். ஆண்கள் அனைவரும் அதிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாலிப பிள்ளைகளுடைய கூடுகை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறும். வாலிப பிள்ளைகள் அதிலே ஜபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை பெண்கள் ஜப கூடுகை இல்லங்களில் நடைபெறுகிறது.
பெண்கள் அனைவரும் அந்த ஜப ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓய்வு நாள் பாடசாலை வகுப்புகள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறுகிறது. 2 குழுக்களாக பிள்ளைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முதல் குழுவில் 11 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளும், இரண்டாவது குழுவில் 5 வயதிலிருந்து 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளும். இதற்கான விவரங்களை சண்டே ஸ்கூல் சூப்பரண்டன்ட் திருமதி பிரியங்கா ரிச்சி அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை ஜெபத்தோடு இந்த பாடசாலையிலே சேர்த்து பயிற்றுவிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த தினங்களை, திருமண நாளை நினைவுகூர ஆயத்தமாக இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 17ஆம் தேதி மிஸ்டர் DAK பெனடிக்ட், 20ஆம் தேதி மிஸ் அக்ஷா ஞான ராபின்சன். இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை நினைவுகூர இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள். 18ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எஸ் ஞான பிரகாசம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்ட பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்கிற புதிய ஆண்டு மெய்யாகவே ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதேபோல் அநேக பிறந்த தினங்களை, அநேக திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் உடைய பிள்ளைகள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். விவாக அறிவிப்பு. நமது சபை அங்கத்தினராகிய திரு கே மனோகரன், திருமதி ராணி மனோகரன் அவர்கள் மகன் ராகேஷும் டயசிஸ் ஆஃப் கொச்சின் கேரளா, ஃபார்மர்லி நார்த் கேரளா டயசிஸ், CSI பள்ளிவாசல் பாஸ்டரேட் திருச்சபை அங்கத்தினராகிய திரு எட்வின் ராஜ், திருமதி எஸ்தர் அவர்கள் மகள் சுமாவும் தம்மில் திருமண சம்பந்தம் செய்து கொள்ள பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திருமணமானது இயல்புக்கோ திருச்சபை விதிகளுக்கோ தேச சட்டத்திற்கோ புறம்பானதாக இருக்குமேயானால் இன்றிலிருந்து 14 தினங்களுக்குள் சபை போதகருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று ஏதேன் தோட்டத்திலே திருமண வாழ்க்கை அமைத்துக் கொடுத்த ஆசீர்வதித்த அன்பின் ஆண்டவர், எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காலாகாலத்திலே திருமண வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்க இருக்கிற குடும்ப வாழ்க்கை துவக்க நாளிலிருந்தே ஆசீர்வாதமான ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கையாக, பிறருக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை பயின்றளிக்கின்ற குடும்ப வாழ்க்கையாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுயவெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி சேகர்
அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளிலே நம் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பயனளிக்கத்தக்கதாக திருநெல்வேலி தென்னிந்திய திருச்சபை குலவணியர்புரம் கிறிஸ்துநாதர் ஆலய போதகர் அருள் திரு ஜான் சாமுவேல் அவர்கள் வாக்குத்தத்த ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்மத்தில் பயனளிக்க இருக்கின்றார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான நாளிலும் கூட மும்பை பட்டணத்திலே உள்ள குர்லா என்கிற இடத்தில் இருக்கின்ற மத்ரிஸ் திருச்சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிற உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு கூட திருநெல்வேலி திருமண்டலம் குலவணிகரபுரம் சேகரத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய கிருபையினால இந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எங்களுக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். இதே போல் இந்த வாய்ப்பை எனக்காக ஏற்படுத்தி தந்த உங்களுடைய அருமையான ஆயர் அருள் திரு டாக்டர் வில்சன் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினால ஒருவேளை உங்களை நான் சந்திக்கிறோம். அருமையானவர்களே, நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், ஆண்டவரை தொழுது கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு முன்பதாக, ஆண்டவரே நீங்க என்னோடு கூட நீங்க பேசுங்க, நீங்க எங்க கூட இடைபடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் வாருங்கள், என் சுமைகள்
வைத்தே உம் பாதத்தில் இறக்கி வைத்தே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா முருக்கமும் நீடிய ஆந்தமும் கிருபையும் உள்ளவரே இரக்கமும் முருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே என் ஜீவனை அழிவில் நின்று ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் மேய்ப்பரே மீட்டவரே என் மேய்ப்பரே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ஏலியோ என்றுமே உயர்ந்தவரே எபினேசரே ஏலியோ என்றுமே உயர்ந்தவரே எல் ஷடாய் வல்லவரே வல்லவரே எல்லோயி காண்பவரே எல்லோயி காண்பவரே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா இயேசுயா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே இயேசுயா உம்மைத்தானே முன்னே நிறுத்தி உள்ளே ஹல்லேலூயா நன்றி இயேசு சுவாமி அருமையான வேளையில ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரோடும் நீர் பேச வேண்டும், நீர் இடைவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நிச்சயமாய் நீர் இடைபடுகிறீர்,
நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறேன். வேளை உம்முடைய பிள்ளைகள் எங்களிடத்திலிருந்து தூரமாய் இருந்த போதிலும் கூட இதை கேட்கும்போது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆவியானுடைய நிறைவு, தேவன் அருளுகின்ற சந்தோஷம், தேவன் அருளுகின்ற சமாதானம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நிறைக்கட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட அதிக நாளுக்கு பின்பாக இந்த ஆன்லைன் சர்வீஸின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆகவே அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே அவர் செய்வாராக. அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட ஒரு காரியத்தை, முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். என்ன என்று சொன்னால், கடவுளோடு நான் நடப்பது எப்படி? How can I walk with God? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இது இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். நாம் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் நம் ஒவ்வொருவருக்குள்ளதாக வர வேண்டும். இதை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். ஆதியிலே ஆண்டவர் மனிதனை படைத்த போது ஆண்டவர் மனிதனோடு அவர் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பகலினுடைய குளிர்ச்சியான அந்த வேளைகளில் எல்லாம் ஆண்டவரோடு கூட, அவரோடு கூட மனிதன் நடந்தான், அவரும் அவர்களோடு நடந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மனிதனோடு நடக்கிறதை விரும்புகிறார். அன்றைக்கு மனிதனோடு நடக்கிற போதெல்லாம் தெய்வம் மிகவும் சந்தோஷப்பட்டார். மனிதனுக்குள்ள இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எவ்வளவோ காரியங்கள் நம்மோடு கூட வந்து கொண்டு இருக்கிறது. நாம் பல காரியங்களோடு சேர்ந்து நடக்கிறவர்களாக நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு மனிதனுடைய ஓட்டத்திலே, மனிதனுடைய அவனுடைய வாழ்க்கையில அவனால் பார்க்கப்படுகின்ற ஏராளமான காரியங்களை பார்க்கும்போது ஏதோ ஒன்றுக்காக மனிதன் ஓடுகின்றான். ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுளை அவன் நாடி ஓடுகின்றான். இன்னமும் பல காரியங்களை தேடி ஓடுகின்றான். ஆனால் அதனுடைய முடிவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், முடிவானது விரக்தியாகவும் ஏமாற்றம் நிறைந்ததாகவும் சந்தோஷம் இல்லாததாகவும் அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாததாகவும் கலக்கங்கள் நிறைந்ததாகவும் பிரச்சனைகள் நிறைந்ததாகவும் இந்த உலகம் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற ஏமாற்றங்கள், இந்த உலகத்தோடு நாம் நடந்து செல்ல நினைக்கின்ற போது, இந்த உலகத்தின் காரியங்களோடு நாம் ஒத்து நாம் நடந்து போகிற போது பல வேளைகளில் நம்மையும் அறியாம பல கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம். When we walk with the pattern of this world, when we walk with the sin and the worldly desires, when we walk with the philosophy of this world, we are suffering like anything. வேலை நாம பாடுகிற பாடுகளுக்கு அளவே இல்லை. ஆண்டவர் ஒரு வழியை சொல்லுகிறார், நீ என்னோடு நடப்பாயா? இந்த அருமையான வேளையிலே இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு மனிதன் நடக்க முடியுமா? ஒருவேளை உங்களுக்குள்ள இதை கேட்கும்போது, அது எப்படி ஐயா முடியும்? How is it possible for as a mere human to walk with the holy God? Is it possible? அது உண்மையாக சாத்தியமா? அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள நிறைய நேரம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வேதத்தில் ஆண்டவரோடு மனிதர்கள் நடந்திருக்கிறார்கள். சரி, அவர்களுக்கு குடும்பம் இல்லாமல் இருந்திருக்கும் ஐயா. அவர்களுக்கு குடும்பம் இருந்திருக்காது, வேலை இருந்திருக்காது,
ஆகவே இவர்கள் நடந்து சென்றிருப்பார்கள். இப்போ நமக்கு குடும்பம் இருக்கிறது, வேலை என்று ஒன்று இருக்கிறது. நம்ம வாழ்கின்ற உலகத்தில் ஒரு போட்டி நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கடவுளோடு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற சில காரியங்களை நம்மால் அனுபவிக்க முடியாமல் போகும்? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நம்ம ஓட வேண்டும், நம்ம வேலைக்காக, நம்முடைய பணிகளுக்காக நாம் ஒவ்வொரு காலமும் ஓடியே ஆக வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்துக்குள்ளதாக இன்றைக்கு தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறோம் மனிதன். அருமையானவர்களே, எங்கெல்லாமோ ஓடுகிறோம். யோசித்து பாருங்களேன். நீங்கள் பாம்பே பட்டணத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் பாம்பே பட்டணத்தில் இருந்து அங்கே போகிற ரோடில் அல்லது நீங்கள் போகிற அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்கள் எங்கேயோ ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதையோ அவர்கள் பிடித்துக் கொள்வதற்காக, எதையோ அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஓடுகிறது போல ஓடுகிறார்கள். ஆனால் அவங்களுடைய உள்ளத்தில் ரொம்ப சோர்வு. சாயங்காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய உள்ளத்தில் பெரிய சோர்வு. அருமையானவர்களே, ஒரு பெரிய ஏமாற்றம், பெரிய தோல்வி. என்ன வாழ்க்கை, எவ்வளவோ ஓடிதான் பார்க்குறோம், ஆனால் நம்ம நினைத்தது போல அமையலையே அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட வேத வார்த்தைகள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்ல, 5வது அதிகாரம் 22ஆம் வாக்கியம் சொல்லுகின்றது, ஏனோக்கு என்று சொல்லி ஒரு அருமையான தேவனுடைய மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் கடவுளோடு நடந்திருக்கிறான். பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா? நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏனோக்கு பிள்ளை இல்லையா, பிள்ளை குட்டி மனைவியெல்லாம் இல்லையான்னு சொல்லலாம் நீங்க. ஆனால் வேதத்தில் சொல்லப்படி இருக்கிறது, ஏனோக்கு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றானான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு மனைவி இருந்திருக்கிறாங்க, அவனுக்கு குமாரர் இருந்திருக்கிறாங்க, குமாரத்திகள் இருந்திருக்கிறாங்க. ஐயோ என் வீட்டில் இருக்கிற என்னுடைய மனைவி, ஐயோ என்னுடைய வீட்டில் இருக்கிற என்னுடைய கணவர், இவரை வச்சுக்கிட்டு நான் எப்படியா கடவுள் கூட நடக்கிறது? அவர் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, நான் ஒரு பக்கம் இழுக்கிறேன். நான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போகணும்னு நினைச்சா அவர் உலகத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறாரு. நாம் இப்படி ஆண்டவர் காண்பிக்க வழியில போகணும்னு நினைச்சா பிள்ளைகள் எல்லாம் உலகம் உலகன்னு சொல்லி உலகத்தின் பாதையில் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படியா இது சாத்தியம் அப்படின்னு நினைக்கலாம். அருமையானவர்களே, ஏனோக்கு அவனுக்கும் மனைவி இருந்தாங்க. மனைவி மட்டுமல்ல, அவனுக்கும் குமாரர்களும் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் இருந்த போதிலும் கூட he was walking with God. கடவுள் கூட அவன் இதெல்லாம் இருந்த போதிலும் கூட நடந்திருக்கிறான். பாருங்களேன், 300 வருஷம் நடந்தானாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுல்ல அருமையானவர்களே. இங்கே ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்க சொன்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் இங்கே மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார், ஆண்டவரோடு நாம் நடக்க வேண்டும் என்பதை விரும்பினால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, we must keep our step with our God. கடவுள் கூட நம்ம நடக்கணும்னு சொன்னா நம்முடைய நடைகள் ஆண்டவரோடு சேர்ந்து நடக்கிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவரோடு நடக்கணும்னு சொன்னா அவர் எப்படி நடக்கிறாரோ அது மாதிரியே. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பேசிட்டு போறோம்னு வச்சுங்களேன், we must keep our steps. எப்படி நடக்கணுமா? நாம அவங்க கூட we must keep our step alongside God. அவங்க கூடவே என்ன செய்யணும்? அப்படியே நாம நடந்து போகணும். நடந்து போக வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்துல சில காரியம் எதிர்பார்க்கப்படுகிறது. அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர் கூட நடக்கணும்னு சொன்னா என்னன்னு சொன்னா, we must focus on God. நம்ம யார் மேலேயே தான் நம்முடைய கண்கள் இருக்குன்னா, ஒரு மனுஷன் கூட நாம நடந்து போறோம்னு வச்சுங்களேன், நம்ம எப்படி நடக்கணும் தெரியுமா? நம்ம அவங்க மேலே தான் கண்ணை வச்சுட்டு இருப்போம். அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய அசைவுகள் எப்படி இருக்கிறது, அவருடைய உடல் அசைவுகள், அவருடைய பாடி லாங்குவேஜஸ், இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணி தான் நம்ம நடந்து கொண்டே இருக்கிறோம். அவர் நம்ம கூட பேசுறாரா, நம்ம பேசுவது அவருக்கு
விளங்குகிறதா? நம்முடைய இமோஷன், நம்முடைய ஃபீலிங்ஸை அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இதெல்லாம் கவனித்து தான் நம்ம நடந்துக்கிட்டே இருப்போம். அருமையானவர்களே, அப்படின்ட்டு சொன்னால் நம்ம முதல்ல என்ன செய்யணும் சொன்னால், we must focus on God. ஆண்டவரிடத்தில் நம்முடைய கவனத்தை முழுவதுமாக வைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் இங்கே சொல்றது. வேளை நீங்கள் பாடமாக வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ஆபிரகாம் என்று சொல்லி ஒரு மனிதன் இருக்கிறான் பாருங்க. அவனை பற்றி தான் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அவன் எப்படி இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அவனுடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, he tried his level best to keep his step with God. கடவுள் கூட அவன் நடக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ஆசையோடு அவன் விரும்புகிறதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, அவன் வேற எதையுமே பார்க்கல. His full concentration was on God. கடவுளை மட்டும்தான் பார்க்கின்றான். அவருடைய அசைவுகளை மட்டும்தான் பார்க்கின்றான். அவருடைய அசைவுகளை மட்டும்தான் பார்க்கிறார். அவர் சொல்றாரு, ஆபிரகாமே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொல்லி அவர் ஒரு காரியத்தை அவன் கூட பேசும்போது சொல்லுகின்றார். அவனுடைய இங்கே நீங்க பார்த்தீங்க சொன்னா, அவருடைய வார்த்தைகளை was hearing. அந்த அவர் இயேசு கிறிஸ்து தெய்வனாகிய கர்த்தர் சொன்னதை அப்படியே என்ன செய்யறான்னா கீழே அப்சர்வ் பண்றான். அப்படியே என்ன செய்யறான்னா அப்படி அப்சர்வ் பண்றான் பாருங்க. அவனுடைய பார்வையெல்லாம் அவர் மேலே இருக்கிறது. இப்ப அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே செய்யணும் அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப தெளிவாயிட்டான். அருமையானவர்களே, ஆண்டவரிடத்துல நம்ம போகும்போது முதல்ல என்ன செய்யணுமா? we must focus on God. அவரை நாம உற்று பார்க்கணும். அவரை உற்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் our steps should harmony with the steps of God. கடவுளுடைய ஸ்டெப்ஸோடு நம்முடைய ஸ்டெப்ஸும் என்ன செய்யணுமா? இணைந்து போக வேண்டும். we must union with God. கடவுள் கூட நாம இணைந்து இருக்க வேண்டும். அவருடைய உள்ளத்தினுடைய ஆழங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, இங்கே ஆபிரகாம் கடவுளோடு கூட நடக்கிற சம்பவம் தான் கூடப்பட்டுள்ளது. இன்னைக்கு எங்க போனாலும் எது கூட நடந்தாலும் விரக்தியும் வேதனையும் பிரச்சனையும் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது. மனுஷன் கடவுளோடு எப்படியா நடக்க முடியும் நினைக்கலாம் நீங்க. ஆனா நடக்க முடியும். நடந்தார்கள், நடக்கிறார்கள். இன்னமும் பல பரிசுத்தவான்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நம்முடைய சொந்த வாழ்க்கையில நான் பல முறை ஆண்டவரோடு நான் நடந்து பார்த்திருக்கிறேன். அந்த நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தரோடு நடக்கிற அவரை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது நம்முடைய மனதிற்கு எந்த உலகத்துல எதை கொடுத்தாலும் கிடைக்க கூடாத ஒரு மகிழ்ச்சி அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கலாம், அளவிட முடியாதது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸோ இன்னைக்கு ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் வேணுமா? உங்க வாழ்க்கையில சமாதானம் வேணுமா? கடவுள் கூட நீங்க நடந்து பாருங்க. கடவுள் கூட நீங்க நடந்து பாருங்க. நீங்க நடந்து பார்க்கணும்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட நீங்க நேரத்தை செலவழித்து தான் ஆகணும். ஆண்டவரோடு நீங்கள் நேரத்தை செலவழித்து தான் ஆட வேண்டும். ஒரு அருமையான ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறான், God speaks those who take time to listen. என்ன சொல்றாரு? God speaks to those who take time to listen. அவர்கிட்ட தான் யார் அவரையே பார்த்துக்கிட்டு யார் அவருடைய வார்த்தைகளை கவனித்து கொண்டே இருக்கிறார்களோ அவங்க கிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறாராம். God listen to those who take time to pray. அவர் யார் கூட? கடவுளுடைய பாதத்துல
தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறவங்க கூட தான் அவர் என்ன செய்யறாரா, அவங்கள தான் அவர் எப்போதும் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர் கூட நடக்குன்னா, ஆண்டவர் உங்க கூட பேசணும்னா, நீங்க அவர் என்ன சொல்றாருங்கிறத நீங்க கேட்டுதான் ஆகணும். அவர் என்ன சொல்றாருங்கிறத நீங்க கேட்கும் போதுதான் அவர் உங்க கூட பேசுவார். நிறைய நேரத்துல நம்ம இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் ஆண்டவர் கூட நடக்க விடாதபடிக்கு, அவர் கூட நம்ம இணைந்து இருக்காதபடிக்கு பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ். we must let go of all the distractions. ஒருவேளை நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளை திசை திருப்புகிற நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நம்ம தள்ளி போடணும். வேற வழி கிடையாதுங்க. அவர் கூட நீங்க நேரத்தை செலவழிக்க விடாதபடிக்கு இந்த உலகத்துல வருகிற எதுவும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். அதையெல்லாம் என்ன செய்யணும், நம்ம முதல்ல துருதிக்கு போடணும். நம்முடைய ஃபோக்கஸ் அவர் கூடவே இருக்கணும், அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் அப்படியே என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் வேதம் இங்கே சொல்றது. அருமையானவர்களே, ஒருத்தர் கூட நடக்கணும்னு சொன்னா அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி என்ன செய்ய வேண்டுமா, நாமும் செயல்படுத்தப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் மட்டும்தான் நாம அவங்க கூட நடக்க முடியும். நம்முடைய ஸ்டெப்ஸும் அவங்களுடைய ஸ்டெப்பும் ஒன்று போல இருக்கணும். அப்படி என்று சொன்னால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவங்க நம்ம கூட நடக்க முடியும். இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் கூட ஏன் நடக்க முடியலன்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஏன் ஆண்டவர் என்கிட்ட பேசல, ஏன் ஆண்டவர் பேசுறத நான் லிசன் பண்ண முடியல? அருமையானவர்களே, நீங்க லிசன் பண்ணீங்கன்னா, நீங்க ப்ரேயர் பண்ண ஆண்டவர் கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண அவர் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நினைப்பார். அதை எப்படி ஸ்பெண்ட் பண்றது? எனக்கு நேரம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு ரொம்ப ஹெக்டிக் ஷெட்யூல். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷெட்யூல். நமக்கு எல்லாம் காலையிலே எழுந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அது நீங்கள் எல்லாம் மும்பை பட்டணத்தில் இருக்கிறீங்க பாருங்க, நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. காலையிலே நான் மும்பையிலே சில நேரங்களில் அங்கே இருக்கிற நாட்களை நான் பார்த்துருக்கிறேன். காலையில் எழுந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யாரையும் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி கூட பார்க்க முடியாது. அந்த அளவு அவங்களுக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர்ஸ். தினந்தோறும் நாம ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆண்டவர் கூட நீங்க சேரணும். ஆண்டவர் உங்க கூட சேரணும். அதை விரும்புறாரு. ஆண்டவர் ரொம்ப விரும்புறாருங்க. அது இந்த சந்ததிகளுக்கு, இந்த காலத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம், நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நேரமே இல்லை. ஒருவேளை காட் அப்படிங்கிற அந்த வலிமையே இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் கூட நம்முடைய காரியங்கள் இல்லை. அருமையானவர்களே, ஸோ நாம் ஆண்டவர் கூட நடக்கணும்னு சொன்னால் நம்முடைய ஸ்டெப்ஸ் அவருடைய ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்து தான் ஆகணும். நம்முடைய ஸ்டெப்ஸும் அவருடைய ஸ்டெப்ஸும் அதுக்கு இடையில ரெண்டு பேருக்குள்ள அந்த ஹார்மோனி இருந்து தான் தீரணும். அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவர் கூட நடக்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய உள்ளமும் அவருடைய உள்ளமும் இணைந்து தான் இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளமும் அவருடைய உள்ளமும் இணைந்திருக்க வேண்டும். அவருடைய உள் உணர்வுகளை நாம் அப்பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த அருமையான, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கடவுள் கூட நீங்கள் நடக்கலாம். நோவா ஆண்டவர் கூட நடந்தார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஃபுல் டைம், ஒருவேளை ரொம்ப அதிகமாக வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ஆண்டவர் கூட பேசலாம். ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். ஆண்டவர் கூட நடக்கலாம். ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை அதற்கென்று பிரத்யேகமாக நீங்கள் ஒரு அறையில் உட்கார்ந்து அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நடந்துக்கிட்டே ஆண்டவரோடு பேசலாம். நீங்கள் ஒருவேளை பணி செய்து கொண்டே ஆண்டவரோடு கூட பேசலாம். ஆண்டவர் அவர் உங்க கூட நடப்பார். He wants to walk in every walk of your life. அவங்க உங்களுடைய எல்லா நடக்கையிலும்
உங்க கூட நடக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறார். அவர் நம்ம கூட நடந்தார்னா நிச்சயமா நம்மளால பாவமே செய்ய முடியாதுங்க. நம்மால நிச்சயமா அவருக்கு விரோதமான காரியங்களை, அநியாயமான காரியங்களை நம்ம செய்யவே முடியாது. நிச்சயமா கிறிஸ்தவர்களாகிய நாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாகிய நாம், ஆண்டவருடைய சத்தத்திற்கு விரோதமாக உங்களால செய்யவே முடியாது. அநீதியான எந்த காரியத்தையும் உங்களால செய்யவே முடியாது. அக்கிரமமான எந்த காரியங்களையும் உங்களால நடப்பிக்க முடியாது. தீமையை உங்களால செய்யவே முடியாது. பழி வாங்குகிற எண்ணம் உங்களுக்குள்ள வரவே செய்யாது. ஏன்னா நீங்க தேவனோடு நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். அவருடைய உள்ளம் மிகுந்த அன்பானது. அவரை போலவே நீங்களும் இருக்க வேண்டும் என்கிற சிந்தை உங்களுக்குள்ள உருவாகும். அங்கே நோவாவும் ஆண்டவரோடு நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு உங்களை ஆண்டவரோடு நடக்க விடாதபடிக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அமைதியை குலைக்கிற, கர்த்தர் கூட நடக்க விடாதபடிக்கு நம்மை இழுக்கிற அந்த வாலி டிசையர்ஸ். ஸோ இட்ஸ் டைம் டு, இதுதான் ஒரு சரியான ஒரு நேரம். அருமையானவர்களே, இட்ஸ் டைம் டு ஸ்பிளிட் அப் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் வால் டிசையர்ஸ். ஸோ இன்னைக்கு இது ஒரு நல்ல ஒரு தருணம். அந்த வாலி டிசையர்ஸ், இந்த உலக பிரகாரமான ஆசை இருக்கு பார்த்தீங்களா, அது கூட வச்சிருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டிப்பா ஸ்பிளிட் அப் பண்ணி தான் ஆக வேண்டும். we must split away. அதிலிருந்து நம்ம வெளியே வரதான் வேணும். that is no other option. வேற வழி கிடையாதுங்க. இந்த worldly desires தான் நம்மளை நிறைய நேரத்தில் என்ன செய்யும்னா, நம்ம ஆண்டவர் கூட சேர்றத நமக்கு அது தடையாக இருந்து விடுகிறது. ஆதாம் ஆண்டவரோடு நடப்பதற்கு அவனுக்குள்ள உள்ள worldly desires, நான் பெரிய ஆளாகணும், நான் அப்படியாகணும். கர்த்தர் நிச்சயமா அவருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாய் மாற்றும். அவர் உங்களை பெரியவர்களாய் மாற்றுவார். அவருடைய வேதம் சொல்கிறது, அவர் சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்றுகிறவர். அருமையானவர்களே, ஏழைகளை புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் என்னுடைய ஆண்டவர். இந்த உலகம் அவரால் உண்டாக்கப்பட்டது. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் வலிமை அவர் ஒருவருக்கு நமக்கு உண்டு. அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம், கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் அந்த ஐஸ்வர்யத்தில் அது சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஒரு ஐஸ்வர்யமாகத்தான் இருக்கும். ஆகவே இன்றைக்கு உங்களை ஆண்டவரோடு கூட இணைய விடாதபடிக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க விடாதபடிக்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க விடாதபடிக்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க மெடிடேட் பண்ண முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி போடணும்னு நினைக்கிறார். நீங்க சர்மையானவர்களே, இந்த மாதத்தில் அல்லது இந்த நாட்களிலே வரும் காலத்தில் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நாம் தூர விலக்குவதற்கு ஆண்டவரே உம்முடைய உதவி தான் எனக்கு வேண்டும். இந்த உலகம் என்று சொல்லி நான் அதன் வழியாக நான் இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அது என்னை இழுத்து கொண்டே இருக்கிறது, அதன் பக்கமாக இழுத்து கொண்டு இருக்கிறது. எனக்கு ஆண்டவரை உம்மோடு கூட பழகுகிற, உம்மோடு கூட நடக்கிற, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அந்த இருதயத்தை நீங்க எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபித்தீங்கன்னா நிச்சயமா நீங்க ஆண்டவர் கூட வாக் பண்ணலாம். அருமையானவர்களே, அன்றைக்கு ஏனோக்கு ஆண்டவரோடு வாக் பண்ணா, அவனுக்கு குமாரர்கள் இருந்தார்கள், குமாரத்திகள் இருந்தார்கள். அவங்களுக்கெல்லாம் எல்லா வேலையும் அவனு செய்யதான் வேணும். அவர்களுக்கு செய்யக்கூடிய எல்லா கடமைகளையும் அவன் நன்றாக செய்தான் என்று சொல்லித்தான் வேதம் சொல்கிறது. ஒரு மனைவிக்கு என்ன கடமை உண்டோ, பிள்ளைகளுக்கு என்ன கடமை உண்டோ, அவங்கெல்லாம் ஒரு தகப்பனாக இருந்து எல்லாத்தையுமே செய்யத்தான் செய்தாங்க. நோவா தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன கடமை உண்டோ, தன்னுடைய மனைவிக்கு என்ன கடமை உண்டோ, எல்லாவற்றையும் அவர்கள் செய்தார்கள். அதற்காக உங்களை மனைவியை அவங்களை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு நீங்க தூர ஓடி வந்துடணும்னு சொல்லி ஒரு நாளும் வேதம் போதிக்கவே இல்லை. அவங்க கூட இருக்கும்போது கடவுள் கூட நீங்க நடக்க முடியும். உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தும் போது, உடைய மனதை ஆண்டவருக்கு நேராய் திருப்பும் போது நிச்சயமாய் நீங்கள் அவரு கூட நீங்க நடந்த
அந்த காலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸோ இன்னைக்கு கூட ஆண்டவரோடு கூட நடப்போங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. நம்ம நடப்போம். நீங்கள் நடந்து பார்த்தீங்க, ஆண்டவர் கூட நடந்து பாருங்க. ஆண்டவர் கூட உங்களால் நடக்க முடியும். கர்த்தர் உங்க கூட நடப்பார். அவர் நடந்தார்னா உங்கள் வீட்டில் சமாதானம் வரும். நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு செல்ஃபோனில் எவ்வளோ நேரம் நம்ம சோசியல் மீடியாஸில் எவ்வளோ நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம் பாருங்க. Then why don't we spend time with God? ஆண்டவர் கூட ஏன் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாது? அருமையானவர்களே, the time that we are spending with social media would cause really severe harmful efforts in our life. But when we spend time with God, அது பார்த்தீங்க சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். That would bring marvelous things in your life. நீங்க ஒருவேளை நினைக்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். நாம ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கேட்டுக்கொண்டிருந்த அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வேளையிலும் ஆண்டவராகிய உம்மோடு நடக்கிற ஒரு அன்பு பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாய் இருக்கட்டும். உம்மோடு நடந்து ஆண்டவரை அவர்கள் பழகட்டும். அதன் மூலமாய் வருகின்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். அப்பா, இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களிலிருந்தும் டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்தும் உங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு விடுதலை பெறுவதற்கு ஆண்டு உதவி செய்யுங்க. உம்மோடு இருப்பது தான் என்னுடைய ஆசை என்று சொல்லி நாங்கள் பாடினது போல ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் இருந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. கேட்ட திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுடைய நாமம் அவருடைய குடும்பங்களிலே மகிமைப்படுவதாக. கவலையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே துடைக்கப்படுவதாக. அவருடைய கலக்கங்கள் ஆண்டவரை மாற்றப்படுவதாக. எங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த திருச்சபையில் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற உடைய அருமையான ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, குடும்பங்களை பயன்படுத்துங்க. அவர்களோடு இணைந்து ஊழியத்தில் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிற திருச்சபையின் மக்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிங்க. மும்பை பட்டணத்தில் உடைய பிள்ளைகள் இருக்கிற இந்த சமயத்தில் வியாதிகள் துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கள். உமக்கு மகிமை கனம் துதி எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல செய்தியை நமத்திலே பகிர்ந்து கொண்ட அருமையான போதக பிதாவிற்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இறுதியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கேட்ட செய்தியை மனதில் கொண்டு கிறிஸ்து சபை பாமாலைகளில் 302வது பாடல், எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமும் நீர் கையாடி அருளும் என்ற பாடலை கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 302வது பாடல். ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமும் நீ கையாடி அருளும், எந்தன் கை பேரன்பினால் ஏவப்படும், எந்தன் கால் சேவை செய்ய வீராயும் ஆளுகாக விளங்கும், எந்தன் நாவு இன்பமாய் உம்மை பாடவும், என்
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையில் நாங்கள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய தாசன் மூலமாக உம்முடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்டோம். கேட்டவர்களாக மாத்திரம் இங்கிருந்து உலகத்திற்குள்ளே கடந்து சென்று விடாதபடி கேட்ட சத்தியத்தை மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்திற்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். இந்த விதமாக எங்கெங்கெல்லாம் ஆராதனை நடைபெற்றதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை இருந்ததற்காக நன்றி. உம்முடைய ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி நாளாக அமைந்தது என்று சாட்சி பகர அருள் புரிந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நாள் வரை இந்த உலகம் என்கிற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களுக்கு கட்டளையிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.